Good evening to all. Last class continue class பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து லைசோசோம்ஸ். லைசோசோம்ஸ்னா சூசைடல் பேக்ஸ் ஆஃப் செல்ஸ். சூசைடல் பேக்ஸ்ன்னு சொன்னால் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒரு நுண்ணுறுப்பு. செல்லுக்குள்ளே வாழக்கூடிய உறுப்புகள்லேயே தன்னைத்தானே அழித்து கொள்ளும், தனக்கு தானே அழித்து கொள்ளுனால அதை வந்து சூசைடல் பேக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தற்கொலை பை அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கொலை பைன்னு அழைக்கப்படுகிறது. எதை அழைப்பாங்க? லைசோசோம்ஸ். பாருங்க, லைசோசோம்ஸ் were discovered by கிறிஸ்டியன் டி டூவி. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைசோசோம் were discovered by கிறிஸ்டியன் டி டூவின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1953 கண்டிருந்தார். These are known as suicidal pacts. These are known as suicidal pacts. இவை தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். They are spherical bodies. They are spherical bodies சொல்றாங்க. ஏன்னா spherical bodies சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கோள வடிவமாக இருக்கும். கோள வடிவம் ஒன்றை, அதாவது கோள வடிவம் கொண்டு ஒற்றை சவால் ஆன அமைப்பு. They are suicidal bodies enclosed by a single unit membrane. இது வந்து எனது கோள வடிவம் உடையவை, தன்னை சுற்றி ஒரு சிங்கிள் மெம்பரேன், ஒரே ஒரு சிங்கிள் மெம்பரேனால் சூழப்பட்டுள்ளது அப்படின்றான். ஒற்றை சவால் ஆன அமைப்பு அப்படி சொல்றாங்க. They are found in eukaryotic cells. இது எங்கே காணப்படுது பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் செல்லில் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ் ஆர் ஸ்மால் vacuoles formed when small species of Golgi bodies are pinched or formed is tubulus. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா லைசோசோம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சிறிய பைகளாக, அதாவது கோல்கை உலகத்தின் சிறிய பைகளாக பிதுக்கப்பட்டு வெளியிடும் சிறிய வாக்யூல்கள் லைசோவாக உருவாகிறார். என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா கோல்கை பாடி பார்த்தோமா இல்லையா, அந்த கோல்கை பாடி நசுக்கப்படும் பொழுது அதில் இருந்து சிறிய குமிழ் போன்ற பகுதி பிதுங்குது பாருங்க. சிறிய, அதாவது கோல்கை பாடி முனைப்பகுதி, கோல்கை உலகத்தின் முனைப்பகுதி வந்து சிறிய பைகளாக, அப்போ கோல்கை பாடி சொல்லக்கூடியது வந்து அமுக்கப்படும் பொழுது அதில் இருந்து வரக்கூடிய சின்ன பை போன்ற அமைப்பு தான் லைசோசோம்களாக, அதாவது சிறிய அந்த வேக்யூல் மாதிரி ஒரு காற்று வெற்றிட மாதிரி பிரிக்கப்பட்டு வெளியே வரும். அதுக்கு பேர் தான் லைசோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைசோசோம் உருவாகின்றன. லைசோசோமில் காணப்படும் பல நீராறு பகுப்பு செய்யும் நொதிகள் செயல்நூல் பொருட்களை செதுக்கி வருது. அப்போ இந்த லைசோசோம் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா the contain a variety of hydrolytic, அதாவது ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ். ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ்னா நீராறு பகுப்பு நொதின்னு பேர். அப்போ இந்த லைசோசோமில் வந்து நிறைய நீராறு பகுப்பு, நிறையனா வெரைட்டி ஆஃப்னா பல வகையான நீராறு பகுப்பு நொதிகள் சுரப்பதனால், இதில் லைசோசோமுக்கு உள்ள பல வகையான நீரை பகுக்கக்கூடிய நொதிகள் சுரப்பதனால அங்கே வந்து they can digest material within the cell. அதனால அங்கே செரிமானம், அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை செரிமானம் செய்வதற்கு ஈஸியாக செய்யுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரேன் அரவுண்ட் லைசோசோம் prevent this enzyme from digesting cell itself. அப்போ என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த நொதிகள் பாருங்க, லைசோசோமை சூழ்ந்துள்ள சவ்வு இந்த நொதிகளால் லைசோசோம்கள் அழிந்து போவதை தவிர்க்கிறது. அப்போ லைசோசோமில் உருவாக்கக்கூடிய நொதிகள், அதாவது லைசோசோம்களை சூழ்ந்துள்ள ஒரு ஜவ்வு காணப்படும். லைசோசோம்களை சூழ்ந்துள்ள ஒரு ஜவ்வு இந்த நொதிகளால் எந்த நொதி, அந்த நீராற்பகுப்பு நொதிகளால் லைசோசோம்கள் அழிந்து போகாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, லைசோசோம்னா என்னன்னு பாருங்க. லைசோசோமை கண்டுபிடிச்சது யாருன்னா கிறிஸ்டியன் டி டூவி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு சூசைடல் பேக்னு சொல்கிறாங்க. சூசைடல் பேக்னா தற்கொலை பை, அதாவது நுண்ணுறுப்பு சொல்கிறாங்க. they are spherical bodies அப்படின்னு சொன்னால் இது வந்து கோள வடிவமுடையவை, இதை சூழ்ந்து ஒரு சிங்கிள் யூனிட் மெம்பரேன் சவ்வு காணப்பட சொல்கிறாங்க. அடுத்து they are found in eukaryotic cells. இது வந்து யூகரியோட்டிக் செல்லில் தான் காணப்படும் லைசோசோம் சொல்கிறாங்க. அதே மாதிரி லைசோசோம்ஸ் ஆர் ஸ்மால் vacuoles formed
when small species of Golgi body are the finched form it is cheapest அப்படின்னா கோல்ஜி பாடியை வந்து அமுக்கப்படும் போது கோல்ஜி பாடி நசுக்கப்படும் பொழுது இல்லைன்னா அமுக்கப்படும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சுமால் காற்று வெற்றிடம், சுமால் வேக்கல்ஸ்னா காற்று வெற்றிடம் தான் லைசோசோம் என்று அழைக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த லைசோசோமில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் நீராற்பகுப்பு என்சைம்கள் சுரக்குது. இதில் லைசோசோமுக்கு உள்ள நிறைய ஹைட்ரோலிக் என்சைம் சுரக்குன்னு சொல்கிறாங்க. அந்த என்சைம் எதுக்கு பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் மெட்டீரியல், அதாவது பொருள்களை செரிமானம் செய்ய, செல்லுக்குள்ளே பொருள்களை செரிமானம் செய்ய பயன்படும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பாருங்க, இந்த ஹைட்ரோலிக் என்சைம் வந்து லைசோசோமை அழிக்க விடாமல் அந்த மெம்பரேன் தடுக்குது. அப்போ லைசோசோமை சூழ்ந்துள்ள மெம்பரேன் சவ்வு வருங்க, அந்த சவ்வு லைசோசோமை அழிக்க விடாமல் இந்த என்சைம்லேருந்து காப்பாற்றுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பணிகள் பாருங்கள். இன்ட்ரா செல்லுலர் டைஜஸ்டிங். இன்ட்ரா செல்லுலர் டைஜஸ்டிங்னா செல்லுக்கு உள்ளே செரித்தல் பேர். இன்ட்ரா செல்லுலர் டைஜஸ்டிங்னா செல்லுக்குள்ளே செரிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. த டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிபிட்ஸ் பிரசன்ட் இன் சைட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாஸில் காணப்படக்கூடிய செல்லுக்குள்ளே சைட்டோபிளாஸ் இருக்குது. அந்த சைட்டோபிளாஸில் காணப்படக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் அதாவது புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிடுகளை செரிக்குது. மூணையும் செரிக்கிறதுக்கு செல்லுக்குள்ளேயே செரிக்குது. மூணையும் செல்லுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், செல்லுக்குள்ளேயே கார்போஹைட்ரேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது. மூணையும் செரிப்பது செல்லுக்குள்ளேயே செரிக்குது. அதுக்கு இந்த லைசோசோம் பயன்படுத்த சொன்னாங்க. அது பாருங்க ஆட்டோபேஜி. ஆட்டோபேஜினா சுய கழிவுன்னு பேர், சுய அழிவுன்னு பேர். டூரிங் த adverse condition they digest their own cell or own cell admix. என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலையில் தன்னுடைய செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியா மற்றும் எண்டோபிளாச வலை போன்றவற்றை செரிக்க செய்தல். அப்போ ஆட்டோஃபேசின்னு சொன்னால் சுய அழிவு அப்படின்னு கேட்டீங்க. சில சாதகமற்ற அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் டூரிங் அட்வர்ஸ் கண்டிஷனில் த டைஜஸ்ட் த ஓன் செல் ஆர்கன், அந்த செல்லுக்குள்ள ஆர்கன் சொல்லக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதையும் செரிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலைசிஸ்னா சுயசிதைவுன்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற, அதாவது பாருங்க லைசோசோம் ஹேஸ் செல் destruction of cell. Lysosome has self-destruction of cell on insight of disease the destroy of the cell. அதாவது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நோயுற்ற செல்களை சிதைத்து செல் அழிவை ஏற்படுத்துதல். நோயுற்ற செல்களை வந்து இந்த லைசோசோம் சிதைத்து செல் அழிவை ஏற்படுத்தும்ன்றாங்க. செல் அழிவை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜிங்னா முதுமை அடைதல். ஏஜிங்கானது முதுமை அடைதல். செல்லின் உட்புறத்தில் பாருங்கள் லைசோசோம் ஹேவ் ஆட்டோலைட்டிக் என்சைம்ஸ் that disrupts intracellular molecules. என்ன சொன்னாங்கன்னா செல்லின் உட்புறத்தில் காணப்படும் மூலக்கூறுகளை சுய சிதைவு செய்யும் நொதிகளை பெற்றிருத்தல். செல்லின் உட்புறத்தில் காணப்படும் மூலக்கூறுகளை என்சைம்னா பாருங்க நொதிகள் சொல்லுவோம். அதேமாதிரி செல்லின் உட்புறத்தில், அதாவது லைசோசோம் ஹேவ் அனலிஸ்டிக் என்சைம். இன்ட்ராசெல்லுலர் மாலிகுல்ஸ்னா காணப்படும் அந்த செல்லுக்குள்ளே காணப்படக்கூடிய சில மூலக்கூறுகளை சுய சிதைவு செய்யும் நொதிகளை பெற்றிருத்தல். அந்த மூலக்கூறு இதை பெற்றுக்கின்றாங்க. இந்த சுயசிதைவு இந்த இன்ட்ராசெல்லுலர் மூலக்கூறு பாருங்க, அது வந்து இந்த என்சைம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேக்கோசைட்டசிஸ்னா உள் விழுங்கும் செயல். இதில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் செல்ஸ் ஆர் கண்டென்ஸ் ஆர் என்கல்ஃப்டு அண்ட் என்கல்ஃப்டுனா உள் விழுங்குதல் என்கல்ஃப்டு அண்ட் டைஜஸ்ட்னா செரிமானம். அப்போ பெரிய செல்கள் அல்லது உட்பொருட்களை பேகோசைட்டசிஸ் உள் விழுங்கி செரித்து பேக்கோசோமை சைட்டோபிளாசம் உருவாக்கிறது. அப்போ பெரிய செல் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பெரிய செல் அல்லது கண்டன் என்ன பண்ணால் சில பொருள்களை உள்ளே விழுங்கி அதை டைஜஸ்ட் பண்ணி
மேக்ரோபேஜஸ் இந்த பாருங்க ஃபார்மேட்டிங் பேகோசோமை உருவாக்கும். பேகோசோம் சைட்டோபிளாஸ்டுக்குள்ள ஒரு பேகோசோமை உருவாக்கும். சொல்றாங்க. இந்த பேகோசோம் ஃபியூஸ் வித் லைசோசோம் ஃபார் ஃபர்தர் டைஜஸ்டன். அந்த பேகோசோம் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோமில் இணைந்து செரித்தலில் பங்கு கொள்ளும். ஒரு லார்ஜ் செல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் வந்து உள்ள இருக்கக்கூடிய பொருட்களை பேகோசைட்டஸ் என்ற முறையின் மூலமாக உள்ள விழுங்கி செரிமானம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. செரிமானம் செய்து அதை எதா மாற்றுது, பேகோசோமை மாற்றிடுது. சைட்டோபிளாஸ்மில் பேகோசோம். அந்த பேகோசோம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா லைசோசோமில் இணைந்து மேலும் செரிமானத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸோசைட்டோசிஸ். இப்போ பாருங்க லைசோசோம்ஸ் ரிலீஸ் தியர் என்சைம்ஸ் outside the cell to digest other cells. ஏன்னா இது வந்து புறந்தள்ளல் சொல்றாங்க. லைசோசோம்களின் நொதிகள், அதாவது லைசோசோம் இருக்குன்னா அதனுடைய நொதிகள் வந்து செல்லிலிருந்து வெளியேற்றப்பட்டு செல்லின் வெளியில் உள்ள மற்ற செல்களை சிதைவடை செய்தல். லைசோசோம்களின் நொதிகள் வந்து செல்லிருந்து வெளியே போய் மற்ற செல்லை சிதைவடைய செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைசோசோம் சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா மெம்பரேன், இதுதான் மெம்பரேன் சொல்லக்கூடியது. இது வந்து ஹைட்ரோலைட்டிக் என்சைம், இந்த உள்ள பாருங்க அந்த என்சைம் இருக்குது. அடுத்து லிப்பிட் லேயர், இந்த பாருங்க இந்த லேயர் லிப்பிட் லேயர். இந்த டயக்ராம் நல்லா பார்த்து ஓகேங்களா. அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சிசோம்ஸ். அடுத்து என்ன பார்க்க போனால் பெராக்சிசோம்ஸ் சொல்லக்கூடாது. பெராக்சிசோம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெராக்சிசோம்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெராக்சிசோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் பாருங்க பெராக்சிசோம்ஸ், அதாவது Praxisums were identified as organelles by Christian D2. அதாவது இந்த பிராக்சிசோமை பற்றி, அதாவது பிராக்சிசோம்ஸ் அப்படிங்கிற செல் நுண்ணுறுப்புகள், பிராக்சிசோம்களை வந்து செல் நுண்ணுறுப்புகள்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் டிவி, அதாவது D2V சொல்லக்கூடியவர். அவர் தான் நினச்சிக்கார் 1967. அப்போ பிராக்சிசோம்ஸ் ஆர் small spherical bodies, a single membrane found in organ. இது பிராக்சிசோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடி தான், ஒரு கோள வடிவமுடைய சிறு வட்ட வடிவமான ஒரு பாடி தான். அதை சுற்றி ஒரு சிங்கிள் மெம்பரேன் காணப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா a tag part of the porto respiration and associated with the glycolate metabolism. இது என்ன பண்ணுது, இந்த பிராக்சிசோம் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளி சுவாசம், போர்ட்டோ ரெஸ்பிரேஷன்னா ஒளி சுவாசத்துக்கு பயன்படுது. அப்போ இந்த போர்ட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுது. அசோசியேட்டட் வித் கிளைகோலேட் மெட்டபாலிசம் சொல்லியாச்சுன்னா செரிமானத்திலையும் பயன்படுத்த சொல்கிறாங்க. வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம்னா வளர்சிதை மாற்றத்தில் கிளைகோலேட் அதனுடைய வளர்சிதை மாற்றத்திலையும் பயன்படுத்த சொல்கிறாங்க. அப்போ பிராக்சிசோமை வந்து யார் ஐடென்டிஃபை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் D2 சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். வந்து 1967 பிராக்சிசோம் வந்து ஸ்மால் ஸ்பெரிக்கல், அதாவது வட்ட வடிவமான இல்லை கோள வடிவமான பாடி தான். இதை சுற்றி ஒரு சிங்கிள் மெம்பரைன் தான் காணப்படும் சொல்கிறாங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டோ ரெஸ்பிரேஷனும் பயன்படுது, கிளைகோலேட் மெட்டபாலிசம்னா கிளைகோலேட் வளர்ச்சி மாற்றத்தையும் பயன்படுது. இன் பிளான்ஸ் லீவ் செல்ஸ் மெனி பிராக்சிசோம்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பிராக்சிசோம்கள் வந்து எங்கெல்லாம் காணப்படும் பார்த்தீங்கன்னா தாவர இலைகளிலே காணப்படுது. தாவர இலை செல்களில் பல பிராக்சிசோம் காணப்படும். தாவரத்துடைய இலைகள்லையும் செல்களையும் நிறைய நம்பர் ஆஃப் பிராக்சிசோம் காணப்படும் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ காமன்லி ஃபவுண்ட் இன் லிவர் அண்ட் கிட்னி ஆஃப் மேமல்ஸ். இப்போ பாலூட்டின்னு சொல்கிறாங்க, பாலூட்டிகளில் வந்து கல்லீரலையும் சிறுநீரகத்திலையும் காணப்படுது. கல்லீரல் இது வந்து ஒன்றும் இல்லை, கல்லீரல் சிறுநீரகத்தில் மேமல்ஸ் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா they are also found in cells of protozoa and yeast. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் செல்களில் இவை அதிகமாக காணப்படும். புரோட்டோசோவன் ஈஸ்ட்லையும் இது அதிகமாக காணப்படும் சொல்கிறாங்க. புரோட்டோசோவன் ஈஸ்ட்லையும் அதிகமாக காணப்படக்கூடியது சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது கிளையாக்சிசோம்ஸ், அதாவது கிளையாக்சிசோம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கிளையாக்சிசோம்ஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை,
வாஸ் டிஸ்கவர்டு பை, அவர் பேர் வந்து ஹாரி ஃபீவர்ஸ். ஹாரி ஃபீவர்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1961 கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ கிளையாக்சிசோம் இஸ் ஏ சிங்கிள் மெம்பரேன் ஃபவுண்ட் இன் ஆர்கன். அப்போ இந்த கிளையாக்சிசோமை சுற்றி ஒரு சிங்கிள் மெம்பரேன் தான் காணப்படுதுன்னு சொன்னாங்க. இட் இஸ் ஏ சப் செல்லர் ஆர்கனல் கண்டெய்னிங் என்சைம்ஸ் கிளையாக்சிலேட் பாத்வே. இது வந்து ஒற்றை செல்லை சூழ்ந்து காணப்படுற ஒரு செல் நுண்ணுறுப்பு தான். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளே ஆக்சிலேட் வழித்தரத்துக்கு, கிளே ஆக்சிலேட் சொல்லக்கூடிய வழித்தரத்துக்கு தேவையான நொதிகளை சுரக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிளே ஆக்சிலேட் பாத்வே பாருங்க, அதுக்கு தேவை, இந்த பாத்வேக்கு தேவையான நொதிகளை இது சுரக்குது. அப்போ கிளே ஆக்சிலேட் பாத்வேக்கு தேவையான நொதிகளை இந்த கிளே ஆக்சிலேட் சுரக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, முளைக்கு விதையில் காணப்படும் தேவையான நொதிகளை கொண்டுள்ளது முளைக்கு விதைகளில் காணப்படும். இப்போ முளைக்கு விதையில் காணப்படும் கிளையாக்சிசோம்கள் கொழுப்பு அமிலங்களில் ஆக்சிஜன் நிகழ உதவுகின்றன. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆல்பா, அதாவது பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அகர் இன் கிளைகோசோம்ஸ் ஆஃப் ஜெர்மேட்டிக் சீட்ஸ், எக்ஸாம்பிள் கேஸ்டர் சீட்ஸ். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கொழுப்பு அமிலம் ஆக்சிஜனேட் நிகழ உதவுகிறது. எடுத்துக்காட்டு ஆமணக்கு, அதாவது முளைக்கு விதைகளில் காணப்படுது. முளைக்கும் விதைகளில் காணப்படும் முளைக்கு விதைகள்னா இப்போ ஜெர்மனி சீட்ஸ் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு ஆமணக்கு சீடு. ஆமணக்கு சீடு முளைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அந்த விதைகளில் எது காணப்படுதுன்னா இந்த கிளையாக்சிசோம்கள் காணப்படும். கிளையாக்சிசோம்கள் காணப்படும் சொல்கிறாங்க. வேற ஒன்று. அடுத்து பாருங்க மைக்ரோ பாடிஸ். அடுத்தது மைக்ரோ பாடிஸ். மைக்ரோ பாடிஸ் சொல்லலாம். மைக்ரோ பாடிஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாருங்க, இந்த மைக்ரோ பாடிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோ பாடிஸ் பாருங்க, ஈக்குரியட் செல்ஸ் கண்டைன் மெனி என்சைம்ஸ் பேரிங் மெம்பரேன் என்க்ளோஸ்ட் வெசிக்கிள்ஸ் கால்டு மைக்ரோ பாடிஸ். இது கூட டூமர் கேட்கலாம். மைக்ரோ பாடிஸ்னா என்னென்ன? அப்போ ஈக்குரியட் செல்ஸ்னா பார்த்தீங்கன்னா செல்லில் காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன் மெனி என்சைம்ஸ் பேரிங் மெம்பரேன். இதில் நிறைய என்சைம்ஸ் காணப்படுது. அந்த என்சைம் சுற்றி ஒரு மெம்பரேன் காணப்படுது. அது கூட மைக்ரோஸ். They are single unit membrane found in organelles. Example praxisum and taxon. Example என்னது? அப்போ மைக்ரோ பாடிஸ் எக்ஸாம்பிள் வந்து praxisum and chiasm சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீரோசோம்ஸ். அடுக்கிறது ஸ்பீரோசோம்ஸ் சொல்றது. இந்த ஸ்பீரோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா சேப் பாருங்க, ஸ்பெரிக்கல் இன் சேப் அண்ட் என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் யூனிட் மெம்பரேன். ஸ்பெரிக்கல்னா கோள வடிவம் கொண்ட ஒற்றை செல்லால் ஆனது. கோள வடிவம் கொண்ட ஒற்றை செல்லால் ஆனவை தான் இந்த ஸ்பீரோசோம்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, ஸ்டோரேஜ் ஃபேட் இன் த எண்டோஸ்பெர்ம் செல்ஸ் ஆயில் சீட்ஸ். இது வந்து ஆயில் சீட்ஸ்னா இப்போ பாருங்க, இது வந்து எண்ணெய் வித்துக்களில் உள்ள கருவுன் செல்களில், எண்ணெய் வித்துக்கள்னா என்ன? எண்ணெய் தரக்கூடிய விதைகளில் அந்த கருவுன் செல்களில் காணப்படக்கூடிய ஆர்கன் தான் ஸ்பீரோசோம்ஸ். அப்போ அங்கே என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உள்ள கருவுன் செல்களில் கொழுப்பு பொருளை சேமிக்குமா. இது வந்து கொழுப்பு பொருளை சேமிக்க பயன்படுது. கொழுப்பு பொருள் எது? எண்ணெய் தரக்கூடிய விதைகளில் கருவுன் திசுக்களில் எண்டோசோம் செல், அதாவது எண்ணெய் தரக்கூடிய விதைகளில் எதெல்லாம் எண்ணெய் தரக்கூடியதோ அந்த விதைகளில் கருவுன் செல்களில் ஆயிலை சேமித்து வைக்க பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க சென்ட்ரியோல்ஸ். இப்போ சென்ட்ரியோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூப்ளின் என்ற பொருளால் ஆன 3 தொகுப்பாக விளங்கும் 9 புற நுண்ணிலை. இந்த சென்ட்ரியோல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 9 டியூப்லர். டியூப்லர்னா அது வந்து 9 புற நுண்ணிலைகளாக கிடக்கும். ஸ்பெரிக்கல் ஃபைப்ரஸ் மேடப் ஆஃப் டியூப்ளின்னா ஒன்றா கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, டியூப்ளின் என்ற பொருளால் ஆனதான் இந்த சென்ட்ரியோல்ஸ். அப்போ ஒரு மார்க் கொஸ்டின். டியூப்ளின் மேடப் ஆஃப் டியூப்ளின் 1 மார்க் கொஸ்டின். இந்த டியூப்ளின் சொல்லக்கூடிய பொருளால் ஆன இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து 9 ட்ரைப்ளெட்னா 9 ட்ரைப்ளெட் ஏன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 3 தொகுப்பாக அமையும். 3 தொகுப்பாக தான் காணப்படும் சொல்றாங்க. இந்த சென்ட்ரியோல் பார்ட் ஆஃப் த சென்ட்ரியோல்ஸ் கால்டு ஹப்னு சொல்லப்படுது. இது வந்து
சென்ட்ரியோல் மையப்பகுதிக்கு பேர் சென்ட்ரியோல் மையப்பகுதிக்கு பேர் ஹப் என்று பெயர். இஸ் கனெக்டட் த டியூப்லெட்ஸ் த பெரிஃபெரல் ட்ரைப்லெட்ஸ் அண்ட் ரேடியல் ஸ்போக்ஸ் 9+1 பேட்டர்ன். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆரப்போக்கில் விரியும் அறைகள் வெளிப்புற அறைகள். ஆரப்போக்கிலிருந்து அறைகள் விரிஞ்சுன்னா அது வெளிப்புற அறைகள் இணைந்துள்ளது. இதில் வந்து குறு இலைகள் அல்லது கசை இலைகள் மற்றும் விலங்கு செல்கள் கதிர்கோள் இலைகளை தோற்றுவிக்கும் கதிர்கோள் சாதம் ஆகியவற்றை உருவாக்கும் அடி உலகங்களாக சென்ட்ரியோல்ஸ் திகழ்கின்றன. அதான் சொல்றாங்க பார்த்து சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் பேசல் பாடி. சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் பேசல் பாடினா இந்த சென்ட்ரியோல் வந்து அடியில் இணைஞ்சிருக்குன்றாங்க. அதாவது அடி உடலங்களாக செலுத்துகிறது. அப்போ சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் பேசல் பாடி ஆஃப் சிலியா அண்ட் ஃப்ளஜெல்லா அண்ட் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். சிலியா ஃப்ளஜெல்லா, அதாவது சிலியான குறு இலை, ஃப்ளஜெல்லாங்கிறது கசை இலை மற்றும் விலங்கு செல் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் அனிமல் செல்ஸ் அது மாதிரி இது காணப்படும் சொல்கிறாங்க. த மெம்பரேன் இஸ் ஆப்சன்ட் இன் சென்ட்ரியோல்ஸ். இதுக்கு மெம்பரேன் பாருங்க, இதில் வந்து மெம்பரேன் காணப்படாது. இது வந்து சவுனால் சூழப்பட்டு காணப்படாது. அதான் மெம்பரேன் இல்லைன்னு சொல்கிறாங்க. மெம்பரேன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க வேக்யூல்ஸ். அடுத்தது வேக்யூல்ஸ் பாருங்க. இன் பிளான்ட் செல்ஸ் பாருங்க, இது வேக்யூல்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காற்று வெற்றிட சொல்லுவாங்களா, அதான் சொல்கிறாங்க. இன் பிளான்ட் செல்ஸ் வேக்யூல்ஸ் ஆர் லார்ஜ் பவுண்டட் பை ஏ சிங்கிள் யூனிட் மெம்பரேன் கால்டு டோனோபிளாஸ்ட். இப்போ பிளான்ட் செல்லில் காணப்படக்கூடிய வேக்யூல்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும். அதை சூழ்ந்து ஒரு மெம்பரேன் காணப்படும். அதுக்கு பேர் தான் டோனோபிளாஸ்ட். அது பேர் டோனோபிளாஸ்ட். அப்போ டோனோபிளாஸ்ட் சொல்லக்கூடிய மூலமாக தான் அது வந்து சூழப்பட்டிருக்கிறாங்க. த வேக்யூல்ஸ் கண்டைன் செல் சேப். அந்த வேக்யூல்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து செல் சாட்டிட், அதாவது பாருங்கள் அதன் செல் சாட்டிட் சர்க்கரை பாருங்க சொல்லப்பட்டிருக்கும். அந்த செல் சேப் பாருங்க, செல் சேப் விச் இஸ் சொல்யூஷன் ஆஃப் சுகர், அமினோ ஆசிட்ஸ், மினரல் சால்ட்ஸ், வேஸ்ட் கெமிக்கல் அண்ட் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் அண்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூல்ஸ் வந்து வேக்யூல்ஸ் சொன்னாங்க இல்லையா, ஒரு வேக்யூல்ஸ் சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த வேக்யூல்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல் ஷேப் சொல்கிறாங்க. செல் ஷேப்னா இந்த வேக்யூல்ஸ் கண்டெயின் செல் ஷேப்னா அந்த வேக்யூல்ஸில் ஒரு செல் சார் காணப்படுது. அந்த செல் சாரில் என்னென்ன இருக்குன்னா சுகர் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, மினரல் சால்ட்ஸ் இருக்குது, வேஸ்ட் கெமிக்கல், அதாவது வேஸ்ட் கெமிக்கல்னா கழிவு பொருள், வேதி கழிவு பொருள், அது மற்றும் அந்த நிறமிகள் கரைந்த நிலையில் இருக்கின்றாங்க. இப்போ சப்போஸ் பீட்ரூட் செல்லின் வேக்யூல்கள் பாருங்க காணப்படுது. அடுத்து பீட்ரூட் செல்ஸ் கண்டைன்ஸ் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ். இந்திய வேக்யூல்ஸ் பீட்ரூட் தாவரத்தில் வந்து ஆந்தோசைன் பிக்மெண்ட்ஸ் காணப்படுது. வேக்யூலில் காணப்படுது. வேக்யூல்ஸ் அக்யூமுலேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்டானின்ஸ். அப்போ டேனின் பொருட்கள் வந்து செல்லில் வந்து சேகரமடைய உதவும். இப்போ டேனின் சொல்லக்கூடிய பொருள் வந்து செல்லில் வந்து இணைவதற்கு இந்த வேக்யூல் வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்குது, இல்லை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்மாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் செல் கிப்ட் இன் த வேரி சிபி ரெகுலேட்டட் வேக்யூல்ஸ் அண்ட் வாட்டர் என்டர் த வேக்யூல்ஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா சிதைவடைந்து செல்லுகளை நீரில் இடும் பொழுது, சப்போஸ் பிளாஸ்மா சிதைவடைஞ்சிச்சு அதன் செல்லை நீரில் விடணும்னா அந்த செல் வந்து நீரில் இடும் பொழுது அவற்றில் சவுடு பரவல் மூலமாக நீர் உட்செல்வதை ஒழுங்குபடுத்த விடுது. இப்போ ஒரு செல் வந்து ஏதாவது சிதைவடைந்தால் கூட அந்த செல்லை நீரில் இருக்கும் பொழுது அந்த செல்லுக்குள்ள நீர் போவதை ஆஸ்மாசிஸ் பிரஷர் மூலமாக தான் அதை தடுக்கும் பண்ணுறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு அதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க. பாருங்க, த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளான்ட் வேக்யூல்ஸ் மெயின்டைன் த ப்ரெஷர் known as டர்க்கர் ப்ரெஷர். அதாவது விரைப்பழுத்தத்தை கொடுக்கும், நீரின் விரைப்பழுத்தத்தை கொடுக்கக்கூடியது, இல்லை விரைப்பழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சொல்கிறாங்க. முக்கிய பணியானது நீரின் அழுத்தமான விரைப்பழுத்தத்தை நிலைநாட்ட பயன்படுது. அப்போ விரைப்பழுத்தத்தை நிலைநிறுத்த இந்த வேக்யூல்ஸ் பயன்படுத்த சொல்கிறாங்க. த வேக்யூல்ஸ் பாருங்க which maintain the plant pressure. The vacuoles are itself to storage sequestration compartment. அப்போ இந்த பாருங்க இது தாவர செல்லுக்கு வடிவ உருவத்தையும் கொடுக்குது. அப்போ வேக்யூல் இருக்கிறதுனால தான் ஒரு தாவர செல்லுக்கு வடிவமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தாவர செல்லுக்கு வடிவம் கிடைக்குதுன்னா அதே மாதிரி வேக்யூல்ஸ் மூலமாக தான். அதே மாதிரி பொருட்களை சேமிக்கவும் ஒதுக்கவும் இது பயன்படுது. ஒரு பொருளை ஸ்டோரேஜ் பண்ணவும் செக்யூஸ்டேஷனாக வெளியேற்றவும் இது பயன்படுத்துகிறாங்க. எக்ஸாம்பிள் வேக்யூல்ஸ் வந்து ஸ்டோர் மோஸ்ட் ஆஃப் த சுக்ரோஸ் ஆஃப் த செல். அப்போ செல்களில் வந்து அதிகமான பெரும்பாலான சுக்ரோஸ் சேர்மங்கள் வேக்யூல்களை செமிப்பொருளாக காணப்படும்.
அப்போ வேக்யூலில் காணப்பட அதிகமாக சேமிப்பு எதுன்னு பார்த்தா சுக்ரோஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அதுக்கு பாருங்க சுகர். அது பாருங்க சுகர் இன் சுகர் ஃபீட் அண்டு சுகர் கேன் அப்படி சொன்னால் கரும்பு மற்றும் பீட்ரூட் தரமும் சர்க்கரை சேர்க்குது. இந்த வேக்யூல் வந்து கரும்பு மற்றும் சுகர் கேனில் சர்க்கரை சேர்க்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து மேலிக் ஆசிட் சேமிக்குது. அதேமாதிரி ஆசிட்ஸ் இன் சிட்ரஸில் வந்து ஆசிட்ஸ் அதாவது அமிலங்கள் சேமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவோனாய்டு பிக்மெண்ட்ஸ் கண்டைன் 3 பாருங்க ரொட்டீன் சைடு இன் த பெட்டல்ஸ் ஆஃப் ஆர்டினினம் சொல்லக்கூடியது. அப்போ ஆன்டினைனம் மலர்களில் அள்ளிதழ்களில் 3 பிராண நிறமையான 3 அதாவது சைனிடின் 3 ரூட்டின் சைனை சேமிக்குது சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேனின். அது பாருங்க டேனின் மைமோசா பியூடிக்காவில் டேனினை சேமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் கிறிஸ்டாலிஸ் இன் அதாவது ட்ரைஃப்ராபியா சொல்லுது. அப்போ ராபினைடுகள் என்ற படியங்களை வந்து டைபென்ஃபெக்கியாவில் பாருங்க ரஃபைடுகள் என்ற படியங்களை வந்து எதில் சேமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைபென்ஃபிக்காவில் சேமிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு தாவரத்தில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் இன் மஸ்டர்ட். கடுகு தாவரத்தில் வந்து ஹெவி மெட்டல்ஸை சேமிக்க பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் இன் ரப்பர் ட்ரீ. அப்போ லேட்டக்ஸ் இங்கே ரப்பர் மரங்களில் வந்து லேட்டக்ஸ் சேமிக்குது. அதே நேரத்தில் டாலியன் தண்டு அதாவது ரப்பர் மரங்களையும் அதாவது டாண்டிலியன் தண்டுகளையும் ரப்பர் மரங்களையும் டாலியன் தண்டுகளையும் லேட்டிக்ஸ்னா அந்த ரப்பரை சேமிக்க பயன்படுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.